Good morning to everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டோபாலஜினா என்னன்னு பார்க்க போறோம். டோபாலஜினா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, ஆக்சுவலா டோபாலஜிக்கு இன்னொரு பேர் வந்து ரப்பர் ஷீட் ஜியாமெட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ ரப்பர் ஷீட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கோ ஸோ அதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ் தான். ஸோ டோபாலஜினா என்னென்னா ஒரு சர்ஃபேஸை பற்றி படிக்கக்கூடிய ஒரு மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ். சர்ஃபேஸ் என்னெல்லாம் இருக்கும்னா ஜியாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இந்த ஜியாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும், சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அதோட கண்டினியூட்டி ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறாங்க. ஒரு ஆப்ஜெக்டோட கண்டினியூட்டி ப்ராப்பர்ட்டி மாறாத மாதிரி நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ என்னெல்லாம் பண்ணலாம். இந்த ஆக்சுவலாக என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா அந்த ட்விஸ்டிங், பெண்டு பண்ணலாம், வளைக்கலாம், ட்விஸ்டிங் சுற்றலாம், ரொட்டேட் பண்ணலாம், ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அதோட கண்டினியூட்டி ப்ராப்பர்ட்டி இன்வேரியண்ட்டாக இருக்கணும், மாறக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பற்றி படிக்கக்கூடியது தான் இந்த இது. ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து கண்டினியூட்டி ப்ராப்பர்ட்டி எப்போ மாறும்னா, இப்போ அந்த ஜியாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் போடுறோம். ஹோல்ஸ் போடும்போது அது என்ன ஆயிரும்னா கண்டினியூட்டி ப்ராப்பர்ட்டி மாறிடும். அது வந்து இதாகிடும், டீஜென்ரேட் ஆகிடும். அதே மாதிரி ஏதாவது குத்தி கிழிக்கும் போதும் அதோட கண்டினியூட்டி ப்ராப்பர்ட்டி மாறிடும். இப்போ கண்டினியூட்டி ப்ராப்பர்ட்டி மாறாத மாதிரி இருக்கக்கூடிய ஜியாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்டை பற்றி படிக்கக்கூடிய ஒரு மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ் தான் டோபாலஜி. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்னதாக எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இப்போ ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுப்பேன். ஒரு பலூன் இருக்குது. அந்த பலூனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரிஜினல் பொசிஷன் உங்களுக்கு தெரியும், அதை அப்படியே ஊதிக்கிட்டே இருக்கிறோம். பெருசாகிக்கிட்டே இருக்குதா? பெருசாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் அதை நீங்கள் எப்போ விட்டாலும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும் ஆஃப்டர் சம் டைம். ஓகேங்களா? ஸோ அதே நேரத்தில் அந்த பலூனை வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஊசியை வச்சு குத்தும்போது என்ன ஆயிரும், உடஞ்சி போயிடும். உடஞ்சி போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரிஜினல் பொசிஷனுக்கு யாராலையுமே கொண்டு வர முடியாது. அப்போ அதோட கண்டினியூட்டி ப்ராப்பர்ட்டி அந்த இடத்துல அடிபட்டு போயிடுது. அதே பலூனை நீங்கள் அப்படியே ரொம்ப ஊதிக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப 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 ஊத என்ன ஆயிரும்னா அது வெடிச்சிடும். வெடிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிரும், அந்த வெடிச்சதுக்கப்புறம் அது வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு மாறாது. ஸோ அப்போ அந்த பலூனுக்கு கண்டினியூட்டி ப்ராப்பர்ட்டி இல்லை. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த ரப்பர் பேண்ட் வச்சுருப்போம்ல, தலையில் லேடிஸ்லாம் போட்டிருப்பாங்க இந்த ரப்பர் பேண்டு, இல்லை கையில் உள்ள இந்த ரப்பர் பேண்ட் எடுத்து நீங்கள் இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி ரொட்டேட் பண்ணலாம், ட்விஸ்ட் பண்ணலாம், பெண்ட் பண்ணலாம். என்ன பண்ணாலும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு ஆஃப்டர் சம் டைமில் வந்துடும். இப்போ அதுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி கண்டினியூட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணுறீங்க, சிஸ்ஸரை வச்சு கட் பண்ணும்போது என்ன ஆயிரும், உடஞ்சிரும். ஓகேங்களா? கட் பண்ணும்போது உடஞ்சிரும். ரொம்ப இழுத்தீங்கன்னா அது உடஞ்சிரும். ஒரிஜினல் பொசிஷனுக்கு அது வரவே வராது. ஸோ இதுதான் டோபாலஜி. ஸோ இதை வந்து ஜியாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நான் பற்றி படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இதை வந்து எப்படி நம்ம எழுதலான்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு டெஃபினிஷன்ஸ் கொடுத்து எழுதுகிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து இதை ஒரு ஆக்சியமாக செட் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்னு பார்ப்போமா? ஓகே, அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷனில் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் போடுவோம். எக்ஸாம்பிள்ஸ் இப்போ வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது, x = R2. R2ங்கிறது பிளேன். ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸ் பிளேன். ஒரு சர்க்கிள் இருக்குது, சர்க்கிள் மாதிரி நினச்சிக்கோங்க. இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ரெக்டாங்கிள். ஓகேங்களா? இது ஒரு எலிப்ஸ். இது வந்து அப்படியே நம்ம அப்படியே பெண்ட் பண்ணுறோம், அப்போ இந்த மாதிரி மாறிடுமா? ஓகேங்களா? இப்போ எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் மீன்ஸ் ஈக்குவல் எந்த சென்ஸில் சொல்கிறாங்கன்னா ஹோமியோமார்பிசம்ஸ். ஸோ ஹோமியோமார்பிக். ஆக்சுவலாக ஹோமியோமார்பிக்னா என்னென்னா, இப்போ ரெண்டு ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறாங்க, x, τ1, y, τ2. லெட் பி எ ஃபங்க்ஷன். இது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், இது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். இந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் கிடையாது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி தென் தட் ஃபங்க்ஷன் f is bijective bicontinuous. பைஜெக்டிவ் பைக்கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா
then these two x comma tau 1, y comma tau 2, these two topological spaces are homeomorphic. அப்படின்னா அர்த்தம்னா இதோட ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் மாறவே மாறாது. ஸோ இங்கே என்ன ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்க போகுது. இதை தான் நம்ம என்ன படிச்சிருக்கோம், குரூப் தியரியில் படிச்சிருப்போம். ஐசோமார்பிசம் படிச்சிருப்போமா? இப்போ ஆக்சுவலாக இங்கே என்னென்னா, ஆக்சுவலாக ரெண்டு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து ஹோமியோமார்பிக்னு சொல்லிட்டோம்னா ஸோ அதில் உள்ள ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து மாறவே மாறாது. இங்கே என்ன இருக்குதோ அதே தான் இங்கே இருக்கும், இங்கே என்ன இருக்குதோ அதே தான் இங்கே இருக்கும். இதே தான் நம்ம வந்து குரூப் தியரியில் படிச்சிருப்போம். குரூப் தியரியில் என்ன படிச்சிருப்போம்னா, ரெண்டு குரூப் வந்து ஐசோமார்பிசம் சொல்லியாச்சுன்னா இங்கே உள்ள அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டி அங்கே உள்ள அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கும். ஸோ ரெண்டு வேறு வேறு இல்லை, ரெண்டு ஒன்றுன்னு சொல்கிறது. ஓகேங்களா? லெட்டர்ஸ் மட்டும்தான் வேறு, ஆப்ரேஷன் மட்டும்தான் வேறு, மற்ற எல்லா பிஹேவியர்ஸும் சேம் அப்படின்னு அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பைஜெக்டிவ்னா எஃப் இந்த இது பைஜெக்டிவ், பைகண்டினியூஸ்னால் எஃப்க்கும் ஆக்சுவலாக இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். இதை இங்கே மாற்றி போட்டு ஜிங்கிறது y2x அது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அது பை கண்டினியூஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். இப்போது இது ஓகே. இப்போ இதே இது இப்போ R2ல் எக்ஸாம்பிள் போடுறோம், R2ல் வேறு என்ன எக்ஸாம்பிள் போடுறோம். இப்போ இதெல்லாம் என்ன பாருங்கள், ஹோமியோமார்பிக் தானே. ஹோமியோமார்பிக் ஏன்னு பாருங்கள், சர்க்கிள் இருக்கா? இந்த சர்க்கிளில் நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஆக்சுவலாக சர்க்கிள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ரப்பர் ஷேப்பில் இருக்கக்கூடிய மாதிரி நினச்சிக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஸ்கொயராக மாற்றலாமா? அப்போ அந்த ஸ்கொயர் அப்படியே ரெக்டாங்கிளாக மாற்ற முடியுமா? அப்படியே அதை என்ன செய்யலாம், ஒரு எலிப்ஸாக மாற்றலாமா? இதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஷேப் வந்துடும். அப்போது இந்த ஒரு 5 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எதனாலும் நம்மளால் மாற்ற முடியும். ஓகேவா? எதனாலும் நம்ம மாற்ற முடியும். அப்போ இது இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஹோமியோமார்பிக். 5மே வேறு கிடையாது, 5மே ஒன்றுன்னு சொல்ல வராங்க. ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் வைஸ் சேம்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், x = R2 எடுத்துக்குமே. R2ல் நம்ம இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் எடுத்துக்குமே. இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஃபஸ்ட்டு சி எடுத்துக்குவோம். C, G, L, M, N, S, U, V, W, Z, J. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துப்போம். ரைட். இப்போ பாருங்க, ஆக்சுவலாக இந்த ஆல்பபெட்ஸில் வந்து ஹோல்ஸ் இருக்காது. ஹோல்ஸ் மீன்ஸ் இந்த மாதிரி இது வந்து இப்படி இருக்குன்னா இது ஹோல்ஸ். இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏ போடுறோம்னா இந்த இடத்துல இது ஒரு ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பி போடுறோம்னா இந்த இடத்துல போட்டால் இது 2 ஹோல்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹோல்ஸை பற்றி படிக்கக்கூடிய ஹோமோடோப்பின்னு படிப்போம், அது இதுக்கப்புறம் படிப்போம். ரைட். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஹோல்ஸே இருக்காது, 0 ஹோல்ஸே இருக்காது. ரைட். ஆக்சுவலாக இது என்னென்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். சி இருக்கா, சி என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக ஆக்சுவலாக இதில் உள்ள எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் ஸ்ட்ரெயிட் லைனாக நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். பாருங்கள் சி இருக்குது, அது அப்படியே ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்குது, அது அப்படியே இது பண்ணி இழுத்து விட்டோம்னா என்ன ஆயிரும், ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிடும். ஸ்ட்ரெயிட் லைனாக மாறினதுக்கப்புறம் ஜியை மாற்றிடலாமா ஈஸியாக, அப்படியே உடச்சி இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கலாம். அதே இதை இப்படி மாற்றிடலாம். அதே இதை இப்படி பண்ணிட்டு வந்துடும். அதே மாதிரி எஸ் கை எடுக்காமல் வரைகிறோம் பார்த்தீங்களா, பார்த்தா தெரியும், கை எடுக்காமல் வரைவோம். C, G, L, M, N, S, U, V, W, Z, J. ஆக்சுவலாக நீங்கள் ஜே இப்படி போட்டிங்கன்னா கை எடுத்து வரணும், இப்படி போயிட்டுனா இப்படி ரிட்டர்ன் வந்துடுவீங்க. ஸோ அதே வர அப்படியே எடுங்க, எடுத்தாச்சா ஜே. இது பாருங்கள். அப்போ இதெல்லாம் இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஹோமியோமார்பிக்காக இருக்கும், ஒன்றா மாற்ற முடியும். ஓகேங்களா? ஸோ R2ல் ஓகேவா, R2ல் இது ஹோமியோமார்பிக்காக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுக்கலாம்னா ஓ அப்புறம் இந்த லெட்டர் டி. ஆக்சுவலாக இது நீங்கள் என்ன பண்ணால் இது ஒரு ஷேப்பாக பார்க்கணும். நீங்கள் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸாக பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? இது ஒரு ஷேப்பாக பார்க்கணும். 3D ஒரு சர்க்கிள் இந்த ஸ்கொயர் மாதிரி பார்க்குறோமா, இந்த மாதிரி ஒரு ஷேப்பாக நீங்கள் பார்க்கணும், லெட்டராக பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஷேப், இட் இஸ் ஏ ஷேப்.
இப்போ ஓடி ஓடியை மாற்றிடலாம் தானே, ஓ இருக்கா, அது அப்படியே நம்ம டியை நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். அதே மாதிரி டி இருக்கா, டீயை ஒய்யாக மாற்றிடலாமா, அதை அப்படியே டி ஈஸியாக ஒய்யாக மாற்றிடலாம். அதே மாதிரி ஈயை வந்து எஃப்பாக மாற்றிடலாம். அதே நேரத்தில் க்யூவை வந்து ஆராக மாற்றிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஹோமியோமார்ஃபிக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த 2 பேர் ஒன்றுக்கு ஒன்று ஹோமியோமார்ஃபிக்காக இருப்பாங்க. அதேமாதிரி இந்த 2 பேர், இந்த 2 பேர், இந்த பேர், இந்த மாதிரி கிளாஸாக பிரிச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த கிளாஸில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து நாட் ஹோமியோமார்ஃபிக்காக இருக்கும். நான் இங்கே ஹோல்ஸ் இல்லை, இங்கே ஹோல்ஸ் இருக்குது, அப்புறம் இங்கே இந்த வெர்டிசஸ் இந்த 2 இது மீட் பண்ணுற பாயிண்ட்டு அதை வச்சு கொஞ்சம் கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த குரூப் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஹோமியோமார்ஃபிக்காக இருக்கும். இந்த 2 பேர் ஹோமியோமார்ஃபிக், இந்த 2 பேர் ஹோமியோமார்ஃபிக், இந்த 2 பேர். ஸோ எந்த 2 டிஃப்ரெண்ட் கிளாஸ் வந்து ஹோமியோமார்ஃபிக்காக இருக்காது. ஸோ இதை பற்றி படிக்கக்கூடியது தான் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன், புரியலன்னா கேளுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா டெஃபினிஷன்ஸ் கொடுத்து ஒன்று ஒன்றா பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.